ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓகேவா? ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எதுக்காக அண்ட் அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் வரும், ஓகேவா, ஆர் அந்த பர்டிகுலர் நம்பர் எந்த நம்பரில் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பெரிய பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் மேக்ஸ் கால்குலேஷனில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஒரு டிவிசிபிலிட்டி ரூல்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, ஸோ ரூல் ஃபார் நம்பர் 2. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செக் லாஸ்ட் டிஜிட். ஓகே, கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் 0 ஆர் ஈவன் நம்பர், ஓகே, 0 ஆர் ஈவன் நம்பர் அப்படின்னா that number will be divisible by 2. okay, so for example நம்ம வந்து say for example நம்ம 48 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 48ல் லாஸ்ட் டிஜிட் என்ன? 8. கரெக்டாக? ஸோ 8 வந்து ஈவன் நம்பரா? எஸ். ஓகே, ஈவன் நம்பர் அப்படின்றது 2 4 6 8. கரெக்டாக? ஸோ 48ல் லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர். ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. கண்டிப்பாக 48 வந்து 2 டேபிள்ஸில் வரும். ஓகேவா? அதே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 39 எடுத்துக்கலாம். ஓகே, 9 வந்து லாஸ்ட் டிஜிட் என்னது? ஈவன் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர். கரெக்டாக? ஸோ திஸ் நம்பர் வில் நாட் பி டிவிசிபிள் பை 2. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் ரூல் ஃபார் 2. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3க்கு. ஓகே, கொடுத்துருக்குற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ரூல் ஃபார் 3. ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஆட் த digits. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? you have to add all the digits in the given number. okay, so next step, check if divisible by 3. okay, so ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற நம்பர்லேருந்து எல்லா டிஜிட்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும்னா அந்த ஹோல் நம்பருமே இட் இஸ் டிவிசிபிள் பை 3. நவ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துப்போம், 2 3 4 5ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா, இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஆட் த டிஜிட். ஓகே, ஸோ ஆட் த டிஜிட்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போது டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். அதாவது 2 + 3 + 4 + 5. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? 7 12 14. கரெக்டாக? whether 14 is divisible by 3? no. okay, no. so this 2 3 4 5 is also not divisible by 3. okay, now இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம 3 டேபிள்ஸ்லேருந்தே எடுத்துப்போம். 39. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன?
யூ ஹாவ் டு ஆட் த டிஜிட்ஸ். அதாவது 3 + 9. 3 + 9 என்ன? 12. ஓகே, ஸோ 12 வந்து divisible by 3. கரெக்டாக? ஸோ this 39 is also divisible by 3. ஓகே, ஸோ இதுதான் 3யோட ரூல்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து 3க்கு அப்புறம் 4. ஒரு கிவன் நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, ஸோ 4க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா check the last 2 digits. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to take only the last 2 digit of the number. அதாவது 1s பிளேஸும் 10s பிளேஸில் இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு if that is divisible by 4. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்தீங்க இல்லையா அந்த லாஸ்ட்டு 2 digit, ஓகேவா, 4ஆல் டிவைட் ஆகும்னா that whole number will be divided by 4. ஓகே, now say for example, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா 1 2 4 8. ஓகே, ஸோ இப்போது 1248 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு 2 digits எடுத்துக்கணும். லாஸ்ட்டு 2 digitsனால் என்ன? 48. கரெக்டாக? இப்போ நீங்கள் 48 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகும் இல்லையா? 12 times. ஓகே, ஸோ சின்ஸ் 48 is divisible by 4, this whole number 1248 will be divisible by 4. இதுதான் 4ஓட divisibility rule. ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா 4 ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5. 5 வந்து அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் 5 டேபிள் எழுதுகிறப்போவே கவனிச்சிருப்பீங்க. எல்லா 5 டேபிள்ஸ் எழுதுகிறப்போ மட்டும் எல்லா நம்பருமே லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0 இல்லை 5 தான் இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக? ஸோ ரூல் ஃபார் 5 என்னென்னா check the last digit. ஓகே, என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 0 or 5. ஓகே, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலுமே சரி, கொடுத்துருக்கிற நம்பரில் லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இல்லை 5 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் will be divisible by 5. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணுன்னா 7520 எடுத்துப்போம். இப்போ இதில் லாஸ்ட்டு டிஜிட் என்ன? 0. ஓகே, ஸோ திஸ் நம்பர் இஸ் divisible by 5. ஓகே, ஸோ 5 வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் செக் த லாஸ்ட் டிஜிட். இஃப் இட் இஸ் 0 or 5 then the number will be divisible by 5. Okay, so next we will go for 6. Okay, 6 ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? ஓகே, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்ப்போம். ரூல் ஃபார் 6. ஓகே, ஸோ 6க்கு வந்து என்ன ரூல் அப்படின்னா if the number divisible by 2 and 3. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா செக் ஃபார் த divisibility ஆஃப் 2. ஓகே, தென் செக் ஃபார் த divisibility ஆஃப் 3. ஓகே, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகே, 3ஆலையும் டிவைட் ஆகணும். தென் ஓன்லி அந்த நம்பர் வந்து 6 டேபிள்ஸில் வரும்னு அர்த்தம். ஓகே, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துப்போமா, 120. ஓகே, ஸோ இப்போ 120 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? செக் த லாஸ்ட் டிஜிட். இஃப் இட் இஸ் 0 ஆர் ஈவன் நம்பர் தென் த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. கரெக்டாக? ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால இட் வில் பி டிவிசிபிள் பை 2. கரெக்ட்? நெக்ஸ்ட்டு you have to check for 3. ஓகே, ஸோ 3 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இதை டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 1 + 2 + 0 which is equal to 3. ஓகே, ஸோ 3 வந்து 3 டேபிள்ஸில் கண்டிப்பாக வரும். ஸோ 120 is divisible by 3 also. Since 120 is divisible by both 2 and 3, it is also divisible by 6. ஓகே, ஸோ இதில் ஒரு இது மிஸ் ஆனால் கூட, இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் we will take some other number, we will take, okay, we will take 125. okay, so 125 பார்த்தீங்கன்னா it is divisible by 2, no. okay, ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 5, so it's not divisible by 2. 3 ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 2 + 5 which is equal to 8. ஸோ 3 ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ 6 ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. ஓகேவா? இதுவே வந்து நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் 126. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே ஆகும். ஓகே, we will take some other number. We will take 121. okay, so இதுவும் பார்த்தீங்கன்னா 2ல வராது. ஓகே, 3லேயும் வராது, 6ல வராது. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு நம்பர் வந்து 2லேயும் டிவைட் ஆகணும், 3லேயும் டிவைட் ஆகணும். அப்போது தான் அது வந்து 6ஆல் டிவைட் ஆகும். இதுதான் ரூல் ஃபார் த 6. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் 7க்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ 7க்கு என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கூல்லலாம் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க 7க்கு. பட் எனிவே நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 7க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டபுள் த லாஸ்ட் டிஜிட். ஓகே, லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டபுள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா யூ ஹாவ் டு சப்ராக்ட் from the rest of the number. okay, subtract from rest. okay, now say for example இது என்னடா இது அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், 526 எடுத்துக்கலாம். இப்போ 526 7ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், டபுள் த லாஸ்ட் டிஜிட். அதாவது லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் டபுள் ஆக்கணும். ஓகே, இப்போ 5னா 10, 6னா 12, 4னா 8, 7னா 14. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் ஆக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி டபுள் ஆக்க போகிறீங்கன்னா இப்போ 6னா என்ன வரும், 12 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் ஆஃப் த நம்பர், இந்த நம்பரை நம்ம வந்து டபுள் ஆக்கிட்டோம். மீதி நம்பர் என்ன இருக்குது, 52 இருக்குது இல்லையா? ஸோ இதோட மைனஸ் பண்ணணும். 15 minus 12 பண்ணணும். ஓகே, which will be 40. ரைட்? இப்போது if this 40 is divisible by 7, then the whole number will be divisible by 7. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 வந்து 7 டேபிளில் வராது. ஸோ இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 7. ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக இது எப்படி கரெக்டாக தப்பான்னு எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒன்று எடுத்து பார்ப்போமா, செக் பண்ணி பார்ப்போமா?
we will take 49. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 49 வந்து 7 டேபிள்ஸில் வரும் அப்படின்னு. பட் எனிவே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரூல்ஸ் பிரகாரம் இருக்கான்னு. ஓகேவா? ஸோ ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த லாஸ்ட் டிஜிட். கரெக்டாக? ஸோ 9 வந்து டபுள் பண்ணிங்கன்னா என்னவா வரும்? 9 டபுள் பண்ணால் 18. ரெஸ்ட் ஆஃப் த நம்பர் என்ன? 4. ஸோ 18 minus 4 என்ன? 14. So 14 is divisible by 7? Yes. Therefore 49 also is divisible by 7. இப்போ புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இதுதான் ரூல் ஃபார் 7. பட் மோஸ்ட்லி புக்ஸில் வந்து இது வராது. பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரூல் ஃபார் 8. ஓகே, ஒரு நம்பர் வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா? ஓகேவா? ஸோ அதோட ரூல் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு செக் த லாஸ்ட் 3 digits. ஓகே, யூ ஹாவ் டு செக் த லாஸ்ட் 3 digits. அது வந்து 8 டேபிள்ஸில் வந்து டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா தட் ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 8. ஓகே, இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 4 8 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் வெதர் திஸ் 1248 இஸ் டிவிசிபிள் பை 8 ஆர் நாட். ஓகே, ஸோ இப்போது லாஸ்ட்டு 3 digits 8ஆல் டிவிசிபிள் ஆகுமா? தட் இஸ் 248 வந்து டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணால் கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8. ஒன்றும் இல்லை, நீங்கள் டிவைஷனே போட்டு பார்க்க தரலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டிவிஷன் கூட போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ சின்ஸ் திஸ் லாஸ்ட் 3 digits is divisible by 8, this whole number 1248 is divisible by 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது 9. கொடுத்துருக்குற நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட 3 மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம 3க்கு எப்படி பண்ணோம்? அந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் வந்து 3 டேபிள்ஸில் வரும்னா தட் ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. கரெக்டாக? அதே மாதிரி தான் 9க்கும். ஸோ 9க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா add the digits. You will be adding all the digits in the given number. Okay, and if that sum is divisible by 9, then that whole number will be divisible by 9. Okay va? So நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 157 எடுத்துக்கலாமா? ஸோ யூ ஹாவ் டு ஆட் ஆல் த டிஜிட்ஸ், அதாவது 1 + 5 + 7. ஓகே, which is equal to 13. So whether 13 is divisible by 9? No. Okay, so this whole 157 is also not divisible by 9. ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக கூட வேறு ஏதாவது நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வெதர் இந்த ரூல் வந்து கரெக்டாக இல்லையான்ட்டு. ஓகேவா? ஸோ 9 டேபிள்ஸில் உங்களுக்கு என்ன வரும்? 72 வருமா? இப்போ நீங்கள் 72 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதானா நீ என்ன பண்ணுவீங்க? 7 + 2 which is equal to 9. ஸோ 9 வந்து 9 டேபிள்ஸில் வரும் இல்லையா? ஸோ this 72 also is divisible by 9. ஓகே, ஸோ 9ஓடது இதான் ரூல். 3 மாதிரியே தான். ஓகே, நீங்கள் 3ம் 9ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அதே மாதிரி 4ம் 8ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியானது 10. 10 வந்து உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாகவே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்ம அதுக்கு டைம் எடுத்துக்க தேவையில்ல. 10 வந்து லாஸ்ட் டிஜிட் 0. ஓகே, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தட் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 10. ஓகே, ஸோ 10 ரொம்ப ரொம்ப ஈஸி. 10க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்னா 5 வந்து
லாஸ்ட் டிஜிட் 0வாகவும் இருக்கலாம் 5ஆகவும் இருக்கலாம். ஆனால் 10க்கு வந்து ஒன்லி 0. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 11 வந்து கொஞ்சம் ட்ரிக்கி, கொஞ்சம் ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போது 11க்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆட் த ஈவன் டிஜிட். ஓகே, அதே மாதிரி ஆட் த odd digit. Okay, next subtract. Okay, if 0 or 11 then the number is divisible by 11. இதில் ஈவன் டிஜிட் ஆட் டிஜிட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம டிஜிட்டை விட்டு விட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 124ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஈவன் டிஜிட்னா என்ன? இதுவும் இதுவும் கரெக்டாக. ஸோ 1 + 4 = 5. நெக்ஸ்ட்டு ஆட் டிஜிட் 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தை சப்ராக்ட் பண்ணணும். அதாவது 5 - 2 நீங்கள் பண்ணணும். 3 வருமா? ஓகே, 0வும் கிடையாது, இது 11ம் கிடையாது. ஸோ 124 இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. ஓகேவா? அந்த நம்பர்லேருந்து டிஜிட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். அதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் வந்து இன்னொரு கொஞ்சம் நம்ம பெரிய நம்பராக நான் வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் திஸ் 11 இஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி பட் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் எடுத்துப்போம். ஓகே, we have to check whether this number is divisible by 11 or not. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆட் த ஈவன் டிஜிட். ஈவன் டிஜிட்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த பிளேஸ் எந்த பிளேஸில் இருக்கும் இல்லையா, ஈவன் பிளேஸில் அதுதான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3, 4, 1. ஓகே, இதெல்லாம் வந்து ஈவன் டிஜிட்டில் வரும். ஓகே, இதே வந்து 2, 4 ஆட் டிஜிட்டில் வரும். ஓகே, நீங்கள் அது கூட ஞாபகம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஆல்டர்னேட் டிஜிட்ஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 3 + 4 + 1 that is 8. அடுத்து 2 + 5 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 8 - 7 which is equal to 1. So since it's not 0 or 11, it's not divisible by 11. That is why this number is not divisible by 11. Okay, so நம்ம ஈஸியாக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா 121 எடுத்துப்போமா? ஓகே, இப்போ நீங்கள் 121 எடுத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் ஆல்டர்னேட் டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்கள். அதாவது இதையும் ஆட் பண்ணணும். அப்புறம் இது. ஓகே, ஸோ 1 + 1 என்ன? 2. அப்புறம் 2. இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 2 - 2 0. ஓகே, ஸோ 0 வந்துருச்சா? ஸோ திஸ் 121 இஸ் divisible by 11. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் above 11. Then the last one is 12. If you want to know whether a particular number is divisible by 12 or not. ஓகேவா? ஸோ 12 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற நம்பர் it should be divisible by both 3 and 4. Okay, if a particular number is divisible by 3 and 4, then that particular number is automatically divisible by 12. That's all. Okay, so this is all about the divisibility rules. ரொம்ப ஈஸி. நான் வந்து கடகடன்னு எல்லா ரூல்ஸையும் சொல்கிறேன். 2க்கு என்ன நம்ம படித்தோம்? either 0 or last number should be a even number. 3க்கு என்ன படித்தோம்? you have to add all the digits and if divisible by 3 then that whole number is divisible by 3. 4க்கு என்ன படித்தோம்? you have to check the last 2 digits. Okay, if it is divisible by 4 then the whole number is divisible by 4. 5க்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இல்லை 5 இருக்கணும். 6க்கு
எஸ் த நம்பர்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை போத் 2 and 3. ஓகே, 7க்கு லாஸ்ட் டிஜிட்டை டபுள் ஆக்கி மீதி இருக்கிற நம்பரோட சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும்னா தட் ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 7. 8க்கு என்ன பண்ணுவோம், தட் லாஸ்ட் 3 digit should be divisible by 8. Then the whole number is divisible by 8. Okay, 9க்கு பார்த்தீங்கன்னா you have to add the digits. If it is divisible by, the sum is divisible by 9, then that number is divisible by 9. 10க்கு ரொம்ப ஈஸி, லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். 11க்கு you have to add the alternate digit and subtract if the answer should be either 0 or 11. ஓகேவா, அப்படி இல்லைனா அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. 12க்கு as usual it should be divisible by both 3 and 4. அப்போ தான் அந்த நம்பர் வந்து 12ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஆல் அபவுட் டிவிசிபிலிட்டி ரூல். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் நிறையா இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.